திருவனந்தபுரம் மற்றும் கொச்சுவேலி தாம்பரம் இடையே சிறப்பு ரயிலுக்கு செங்கோட்டையில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வழியாக சென்னையில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டர் கேஜ் பாதையில் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வந்தது. அந்த ரயில் நிறுத்தப்பட்ட பின்பு தற்பொழுது தென்னக ரயில்வே மீண்டும் தாம்பரத்தில் இருந்து திருவனந்தபுரம் கொச்சுவேலிக்கு வாராந்திர சிறப்பு ரயிலை அறிவித்துள்ளது. அதன்படி தாம்பரத்திலிருந்து 16ஆம் தேதி புறப்பட்ட சிறப்பு ரயில் செங்கோட்டையை வந்தடைந்தது. இந்த ரயிலுக்கு செங்கோட்டையில் வர்த்தக சங்கம் சார்பிலும் ரயில் பயணிகள் சங்கம் சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த தடத்தில் இயக்கப்படும் ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என்றும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளும் இணைக்கப்பட வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாரமங்கலம் நகராட்சியில் குடிநீர் விநியோக பணியாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சியில் குடிநீர் விநியோக ஆபரேட்டராக வெங்கடேஷ் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரது மகன் சுரேந்திரன் நகராட்சி ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறார். இருவரும் கடந்த 11ஆம் தேதி பெரியாம்பட்டி அன்னமார் கோவில் பகுதியில் தண்ணீர் திறக்க சென்றுள்ளனர். அங்கு ஏற்கனவே வால்வு திறக்கப்பட்டு தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. இதுகுறித்து அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் வீரமணி ஆகிய இருவரிடம் கேட்கவே இருவரும் அப்படிதான் திறப்போம் என்று கூறி தந்தை மகன் இருவரையும் கம்பியால் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த இருவரும் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நகராட்சி பணியாளர்களை தாக்கிய இருவரையும் கைது செய்ய வலியுறுத்தி நகராட்சி பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் தாரமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருவரையும் கைது செய்ய வலியுறுத்தினர். அப்போது போலீசார் தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். விருத்தாச்சலம் நகராட்சியில் டெங்கு கொசுக்களை ஒழிக்கும் முன்கள பணியாளர்கள் சாலை ஓரத்தில் குப்பைகளை அள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மாவட்டத்தில் 4 நபர்களுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டெங்கு கொசுக்களை ஒழிக்கும் முன்கள பணியாளர்களை நகரம் முழுவதும் குப்பைகளை அள்ள சொல்வதாக புகார் எழுந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலம் புறவழி சாலையில் குவிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள், இறைச்சி கழிவுகள், குவார்ட்டர் பாட்டில்களை டெங்கு முன்கள பணியாளர்கள் அள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு டெங்கு முன்கள பணியாளர்களை குப்பைகள் அள்ள சொன்ன அதிகாரி மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றின் கரை பாதுகாப்பு சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் கரை பாதுகாப்பு சாலை மிகவும் பழுதடைந்து ஜல்லிக்கற்களின் குவியலாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளிடம் ஆற்றின் கரையை பலப்படுத்தவும் கரையோர கிராம மக்களின் பாதுகாப்பு கருதியும் கரை பாதுகாப்பு சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கரை பாதுகாப்பு சாலை போதிய பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்து குண்டும் குழியுமாகி ஜல்லிக்கற்களின் குவியலாக இருந்துள்ளது. மழைக்காலங்களில் இச்சாலையை முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் அருகே உள்ள கிராமத்திற்கு கூட பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலத்தில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டாலோ கரையோர கிராம மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மழைக்காலம் துவங்கும் முன்பாக கொள்ளிடம் ஆற்றின் கரை பாதுகாப்பு சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கரையோர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் ஃப்ரையண்ட் பூங்காவில் மலர் கண்காட்சியானது இன்று தொடங்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மே மாத சீசனுக்கு சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஃப்ரையண்ட் பூங்காவில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு முதன்முறையாக 61வது மலர் கண்காட்சி இன்று துவங்கி 10 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஃப்ரையண்ட் பூங்காவில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு தற்போது பல வண்ணங்களில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றது. மேலும் இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.